என்ன காவேரி, இன்னைக்கு எங்கேயும் நீ வெளியில போலியா? நேத்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததுனால போனேன். அதுக்குன்னு டெய்லி எங்கேயாச்சும் வெளியில போவாங்களா என்ன? போதும் காவேரி, நீ சொல்ற கல்யாண கதைலாம் கேட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. நேத்து நீ கல்யாணத்துக்கு போகல, விஜய் பிரதர் கூட அவுட்டிங் தான் போகணுங்கிற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் அவர் கூட வெளியில போகிறத தெரிஞ்சும் எல்லாரும் ஏதோ தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்க. சரி, கல்யாண விஷயமா என்ன முடிவு எடுத்திருக்க? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இந்த 2 நாளா அவர் கூட பேசி பழகி பார்த்ததுல அவரு நல்லவரா தான் தெரியிறாரு. இததான் நாங்க எல்லாரும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். எங்க கேக்குற நீங்க சொன்னதை விட அவரு ரொம்ப நல்லவரா இருக்காரு. அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, காவேரி உங்களை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சிட்டா. இத்தனை வருஷமா குழந்தை அம்மா இல்லாம கஷ்டப்பட்டது போதும். இனிமேல் நீங்க 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழுங்க. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானே? ஆமாங்க, இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேண்டாம். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல முழு விருப்பம். நம்ம கல்யாணத்தை இந்த பூர்வீக வீட்டுல தான் நடத்தணுமா? எனக்கு இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சம்மந்தம் இல்லாம என்னென்னமோ ஞாபகம் வருது. இந்த மாதிரி யாருக்குமே நடந்திருக்காதுல்ல. ஒரே பொண்ண 2 தடவை லவ் பண்ணி 2 தடவை கல்யாணம் பண்றதெல்லாம் சினிமால கூட நடக்காதுல்ல.